ஸோ காய்ஸ், வெல்கம் டு தி வணக்கம் நண்பா வீட்டு மினி சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னாக்கா, நான் வந்து என்னோடய இம்போர்ட்டட் கப்பி ஃபிஷ்ஷுக்கு ஒரு ப்ரீடிங் செட்டப் தனியாக ரெடி பண்ணி வச்சுருந்தேன் டப்பில். ஆனால் இப்போ அந்த டப்பு ஏதோ ஒரு ரீசனால் ஒழுக ஆரம்பிச்சிருச்சு. சரி, ஓகே, இப்போ நம்ம என்னுடைய அந்த இம்போர்ட்டட் வெரைட்டி கப்பி ஃபிஷ்ஷுக்கு தனியாக இன்னொரு ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் நம்ம வந்து ப்ரீடிங் செட்டப் வந்து பண்ணி கொடுத்துடலாம். இந்த ஓவரால் வீடியோவில் நான் வந்து கவர் பண்ணியிருக்கிறது ஒரு கப்பி பேருக்கு எந்த மாதிரிலாம் ப்ரீடிங் செட்டப் இருக்கணும் அதை வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற ஒரு பாயிண்ட்டும் உங்களுக்கு புரியும். அண்ட் இதே மாதிரி மோர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை ஆனில் வைங்க. ஃபிஷ் வளர்க்குறவங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கைஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த ஒரு ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் தான் நம்மளுடைய ஃபிஷ்ஷுக்கு வந்து ப்ரீடிங் செட்டப் பண்ணி தரப்போகிறேன். நான் இதில் ஒரு 3 days பிஃபோராகவே வாட்டர் ஃபில் பண்ணி வச்சுட்டேன். அதனால் வந்து எனக்கு பிரச்சனை இல்லை, என்னோடய ஃபிஷ்ஷு விட்டால் சர்வே ஆகும். அண்டு இந்த வாட்டர் பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும், 3 days பிடிச்ச மாதிரியே இருக்காது, கிறிஸ்டல் கிளியராக தான் இருக்கும். அண்ட் இதில் மைக்ரோ வார்ம்ஸும் வந்து பார்த்திங்கனாக்கா உருவாயிட்ருக்கும். அப்புறம் இன்னொன்று பார்த்திங்கன்னா, இதில் வந்து வாட்டர் லெவல் கம்மியாக வச்சுருப்பேன், ஏன்னாக்கா ஓவர் ஃப்ளோ ஆகக்கூடாது. அண்ட் நெக்ஸ்ட்டு ஃபிஷ்ஷுக்கு வந்து ஆக்சிஜன் தேவை, அதனால் வந்து வாட்டர் லெவல் வந்து பார்த்திங்கனாக்கா நான் கம்மியாக வச்சுருக்கேன். இப்போது இது எப்படி ஓவர் ஃப்ளோ ஆகும்னு கேட்டிங்கனாக்கா, இது ரெய்னி சீசனு, அதனால் வந்து கண்டிப்பாக ஓவர் ஃப்ளோ ஆகும். ஆல்ரெடி என்கிட்ட இருக்கிற 3 ஃப்ரிட்ஜ் அப்படி தான் ஓவர் ஃப்ளோவில் போயிட்டுருக்கு. நானும் தண்ணி எடுத்து ஊற்றிட்டுருக்கேன் அதுலேருந்து. சரி, ஓகே, வாங்க இப்போ நம்ம போயிட்டு அந்த ஃபிஷ்ஷஸ் எப்படி இருக்குன்னு வந்து பார்க்கலாம். பார்த்தாலே தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு தண்ணி எவ்வளோக்கு எவ்வளோ அடியில் போயிருக்குன்னு. ஃபிஷ்ஷஸ் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது, பரவாயில்ல, சர்வைவ் ஆகிட்டுருக்கு. நான் வந்து ஒரு 2 days பிஃபோர் பார்த்தப்போ கூட தண்ணி மேலே தான் இருந்தது. ஆனால் இன்றைக்கி தான் வந்து ரொம்ப தண்ணி வந்து அடியில் போயிட்டுருக்கு, ஹோல்ஸு வந்து அதிகமாகிட்டுருக்கு போலருக்கு. ஒருவேளை வெயிட் இருந்ததுனால அது கொஞ்சம் கேப் விழுந்து போயிருக்கலாம். சரி, ஓகே, வாங்க இப்போ வந்து நான் உங்களுக்கு இது வந்து இந்த டப்பாவில் போட்டு ஃபிஷ்ஷஸ் வந்து எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு பிடிச்சி காமிச்சிடுறேன். இப்போது இந்த டப்பு உங்களுக்கு தெரியும், ஃபுல் ரேட் விட்டு வச்சுருந்தது, அதோட ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்லேயே விட்டேன். சரி, இப்போ இந்த ஃபிஷ்ஷை பிடிச்சிடலாம் வாங்க. இது மேல் சில்லி மொசைக் டம்போயர், இது சொல்லிடுறேன் பார்த்துக்குங்க, சில்லி மொசைக் டம்போயரோட மேல் இது. அண்ட் இப்போ பிடிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சில்லி மொசைக் டம்போயரோட ஃபீமேலு. பாருங்கள் என்ன ஆட்டம் காட்டுனுங்குது எனக்கு. பா, வந்த புதுசில் அப்படியே அடங்கி இருந்தது, இப்போ பாருங்கள் எப்படி ஓடுது அப்படியே. இது வந்து ஃபீமேலு, சைஸ் பார்த்தாலே தெரியும். என்கிட்ட ஒரு 3 to 4 months வரையும் இருக்குது, செமி அடல் சைஸ்லேருந்து என்கிட்ட தான் இருக்குது, பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. அண்டு ஃபிஷ் ப்ரீடிங் பண்ணுறவங்களுக்கு இன்னும் முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறேன் பார்த்துக்குங்க. நீங்கள் ஃபிஷ் ப்ரீட் பண்ண போகிறீங்களா, அது செமி அடல் சைஸில் தயவு செஞ்சு ப்ரீட் பண்ணாதீங்க. ஏன்னாக்கா அது செமி அடல் சைஸில் இருக்கும்போது உங்களுக்கு குட்டி போடாதுன்னு சொல்லலை, ஆனால் உங்களுடைய ஃபிஷ்ஷும் வந்து வீக் ஆகிடும், உங்களுடைய ஃப்ரைஸும் வந்து வீக்காக தான் பிறக்கும். அதே மாதிரி கவுண்ட்டும் கம்மியாக இருக்கும், நிறைய கவுண்ட்டு கொடுக்காது உங்களுக்கு. ஒரு 3 ப்ரீடிங் வரையும் தாங்கும் பெரிய ஃபிஷ்ஷு, அதுக்கப்புறம் வந்து அது டெத்தாக கூட வாய்ப்பு இருக்குது. சில ஃபிஷ்ஷு தாக்கு பிடிக்கும் ரொம்ப நாளைக்கு. ஆனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த சைஸில் வந்து ப்ரீட் பண்ண பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களோட ஃபிஷ்ஷஸ் வந்து நல்லாயிருக்கும், நிறைய கவுண்ட்டும் இருக்கும், ஃபிஷ்ஷு வந்து போடுற ஃப்ரைஸு ஹெல்த்தியாகவும் இருக்கும், நீங்கள் க்ரூம் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரி, ஓகே, வாங்க நம்ம இப்போ இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் ஐடின் ஸ்பேஸ் ஏதாவது வைக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், நான் பிவிசி பைப் எடுத்துருக்கிறேன். ஸோ இப்போ ஐடின் ஸ்பாட்டுக்கு நான் என்ன எடுத்துருக்கேன்னு நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், பிவிசி பைப் தான். இந்த பிவிசி பைப் வந்து நான் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட ஃபிஷ்ஷஸ்ஸு போய் ஹைட் ஆகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படின்னாக்கா, இப்போ நான் சிங்கிள் பேர் விடுறேன், இப்போ நீங்களும் சிங்கிள் பேர் ப்ரீடிங் விடுறீங்கன்னா மேல் வந்து ஃபீமேலை சேஸ் பண்ணும்போது அந்த ஃபீமேல் வந்து டயர்டாக வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த டயர்ட்னஸுக்காக எங்கன்னா போய் கண்டிப்பாக ஹைட் ஆகும். அப்பயும் மேல் வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கணும்னாக்கா இந்த மாதிரி ஒரு ஹைடின் ஸ்பாட் யூஸாக இருக்கும். இது ஒன்று பழுப்புக்குள்ளே போய்க்கலாம், அப்படி இல்லைனா பழுப்புக்கு சைடில் கீழே இடம் இருக்கு இல்லைங்களா, அங்கே போய் ஹைட் ஆகிக்கலாம். அதே மாதிரி தான் மேலும். இப்போ மேலுக்கு சேஸ் பண்ணி அது டயர்ட் ஆகிடுச்சுன்னா இப்போ அதுவும் போய் ஹைட் ஆகிக்கிறதுக்கு இந்த பைப் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
அண்டு இன்னொரு விஷயம் என்னன்னா, என்கிட்ட பிளான்ஸ் இல்லை. அதனால் வந்து இப்போதைக்கு நான் இது வச்சுருக்கேன். சரி ஓகே வாங்க, இப்போ நான் உங்களுக்கு இன்னொன்று சொல்கிறேன் பாருங்கள். இப்போது ஃபீமேல் ஃபிஷ் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதில் கொஞ்சம் பிளராக தெரிஞ்ச அட்ஜஸ்ட் பண்ணிங்க. அந்த ஃபீமேல் ஃபிஷ்ஷில் வயிற்றில் பிளாக் கலரில் தெரியுதுங்களா, அதுதான் எக்ஸ்பார்ட்டு. இப்போ அந்த மாதிரி அவ்வளோ டார்க்காக அவ்வளோ பெருசாக இருக்கும்போது இது வந்து குட்டியும் சரி இதுவும் சரி ஹெல்த்தியாக இருக்கும். அப்போது எனக்கு கவுண்ட்டும் நிறையா வரும், குட்டியும் ஹெல்த்தியாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறதா நீங்கள் பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம போயிட்டு இது ஒரு 15 மினிட்ஸ் டெம்பரேச்சர் செட் பண்ணுறதுக்காக இந்த ஒரு ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் நம்ம அப்படியே இந்த பிளாஸ்டிக்கு வாட்டர் பாட்டிலோடு இறக்கி வச்சிடலாம். ஏன்னாக்கா இப்போது ரெய்னி சீசன், அதனால் இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் இருக்கிற தண்ணியும் அந்த டப்பில் இருந்த தண்ணியும் டோட்டலாக வேறு டெம்பரேச்சரில் இருக்கும். அதனால் இப்படி நம்ம வைக்கும்போது நம்மளுடைய இந்த வாட்டர் பாட்டிலில் ஃபிஷ் இருக்கு இல்லையா, அந்த தண்ணியும் இந்த ஃப்ரிட்ஜில் இருக்கிற தண்ணியும் சேம் டெம்பரேச்சராக மாறிடும் ஒரு 15 மினிட்ஸ் நம்ம வைக்கும்போது. சரி ஓகே, நான் இது ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு வந்து இந்த ஃபிஷ்ஷை நான் ரிலீஸ் பண்ணி விட்றேன். A few moments later. ஓகே, 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், நான் எங்கே வச்சுது எங்கே வந்துட்டு இது நவுந்து அப்படியே காற்றுங்கன்னு. சரி ஓகே, நம்ம இப்போ வந்து ஃபிஷ்ஷை வந்து பொறுமையாக ரிலீஸ் பண்ணலாம். ஃபிஷ்ஷு ரிலீஸ் பண்ணும்போது இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்களாக எடுத்து அப்படியே ஊற்றிடாதீங்க. அப்படி ஊற்றும்போது நம்ம ஃபிஷ்ஷு அடி வாங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்டு பயம் விழுந்துடும். இந்த ஸ்பேஸ் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்காது, நம்மளுக்கு இங்கே ஆபத்து இருக்கும்னு பயந்துடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பொறுமையாக விடும்போது இப்போ அதுவாக வெளியே போகுது பார்த்தீங்களா, அப்போ அதுக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கு, இந்த இடம் வந்து நம்மளுக்கு சேஃப் தான் அப்படின்னு. சேஃப் இல்லைன்ற நம்பிக்கை நீங்கள் கொடுக்கக்கூடாது. சரி ஓகே காய்ஸ், இந்த ஃபிஷ்ஷோட அப்டேட் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் அனதர் ஒன் முக்கியமான ஒரு விஷயம், இப்போது உங்களோட ஃபிஷ் நல்லா ப்ரீட் ஆயிடுச்சு, நல்லா வயிறு பெருத்திருக்கு, பலூனு மாறினா இன்னொரு சிம்பிள் ட்ரிக் சொல்கிறேன் பாருங்கள். உங்களுடைய மேலே ஃபீமேலை செப்பரேட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட ப்ரீடிங் நெட் இருந்தால் அந்த ப்ரீடிங் நெட் உள்ள உங்கள் ஃபீமேலை போட்டுருங்க. அப்படி இல்லைனாக்கா ஹோல்ஸாக பேஸ்கெட்ஸ் வரும் பாருங்கள், உங்கள் பக்கத்தில் இருக்கிற பிளாஸ்டிக் கடை அந்த மாதிரி போய் கேட்டிங்கன்னா அவங்க தருவாங்க. அது ஒரு 50 ருபீஸ் அந்த மாதிரி சம்திங் இருக்கும். அது வாங்கி இது உள்ளே வச்சு அதுக்குள்ளே நீங்கள் பெரிய ஃபீமேலை போட்டிங்கன்னா குட்டி போடும்போது அந்த ஹோல்ஸ் வழியாக குட்டிங்கெல்லாம் கீழே போயிடும். இது இன்னும் ஒரு ஈஸியான மெத்தடாக இருக்கும், நீங்கள் குட்டிங்களை நிறைய காப்பாற்றுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அண்டு இன்னொரு விஷயம், இப்போ நீங்கள் விட்டதோடனே உங்களோட ஃபிஷ்ஷு ஃபைட் பண்ணுதுனாக்கா ஒரு 2 டேஸ் ஆர் 1 வீக் வந்து நீங்கள் செப்பரேட் பண்ணி வச்சுருங்க. செப்பரேட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். டேய் தம்பி இங்கே பெரிய மனுஷன் ஒருத்தன் பேசினுக்கிறேன்டா, நீ என்னடா பண்ணுகிற, இருடா பேசி முடிச்சிடறேன்டா அண்ணன், அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணுறா. ஓகே காய்ஸ், இந்த மாதிரி மோர் வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை ஆலில் போட்டு வச்சுங்க. மறக்காமல் ஃபிஷ் வளர்க்குற உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே காய்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட அப்டேட்ஸ் பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வணக்கம் நண்பா, வீட்டு மினி சேனல். பை ஃப்ரெண்ட்ஸ்.